ஹாய் வியூவர்ஸ் அண்ட் டியர் சப்ஸ்கிரைபர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் வி ஸ்மைல் ஃபார் எவர். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, இலந்த வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த இலந்த பழம் சீசனுக்கு தான் கிடைக்கும். இது பனிக்காலங்களில், அதாவது மார்கழி மாதத்தில் தான் பூ வச்சு தை மாதத்தில் நல்லா காய் பழம் இந்த மாதிரியெல்லாம் கிடைக்கும். தை மாசியில் அதிகமாக இந்த பழம் நிறையா நம்ம வில்லேஜ் சைடில் பார்க்கலாம். இந்த பழம் எங்கள் தோட்டத்தில் பறிச்சது. இதை வச்சு நம்ம இலந்த வடை எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் வாங்க. இலந்த வடை செய்கிறதுக்காக நான் ஒரு 1/2 கிலோவுக்கு மேலே இலந்த பழம் பறிச்சிட்டு வந்திருக்கேன். மேக்ஸிமம் பழமாக இருக்கிற மாதிரி தான் எடுத்திருக்கேன். இதையெல்லாம் இப்போ நல்லா தண்ணியில் போட்டு கழுவிட்டு தண்ணி இல்லாமல் நல்லா ட்ரை பண்ணி வச்சிடலாம். அதுக்கப்புறமா இலந்த வடை செய்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதில் ஏதாவது நிறைய பழங்களில் புழு இருக்கும். அதனால் நீங்கள் ஏதாவது ஒரு பழத்தில் ஓட்டையோ அந்த மாதிரி ஏதாவது தெரிஞ்சதுன்னா அதை நீங்கள் புழு இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. இலந்த பழத்தில் நிறைய சத்துக்கள் இருக்குது. முக்கியமாக என்னென்னா விட்டமின் ஏ இலந்த பழத்தில் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி நீங்கள் இதை எடுத்துக்கும்போது உடலில் இருக்கிற எலும்புகளுக்கு நல்ல வலிமை கிடைக்குது. இது எலும்புகளுக்கு ரொம்ப ஸ்ட்ரென்தன் பண்ணது இலந்த பழம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இது உடலை குளிர்ச்சி பண்ணுறதுக்கும் அதிகமாக யூஸ் ஆகுது. அதாவது உடலில் இருக்கிற பித்தம்னு சொல்கிற ஹீட்டு குறையிறதுக்கு இலந்த பழம் சாப்பிடும்போது உடலில் இருக்கிற ஹீட்டு குறையுது அப்படின்னு சொல்கிறாங்க. நாம் இப்போ இலந்த பழத்தை வச்சு இலந்த வடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு 1/2 கிலோவுக்கு மேலே இருக்கிற இலந்த பழத்துக்கு கொஞ்சமாக ஒரு 5 வரமிளகா, கொஞ்சோண்டு உப்பு, ஒரு சின்ன அளவு புளி, அது கூடவே கொஞ்சம் நாட்டு சர்க்கரை எடுத்துருக்கிறேன். நீங்கள் நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக வெல்லமும் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு வரமிளகாயும் உப்பையும் போட்டு நல்லா செக்கில் இடித்து பவுடர் ஆக்க போகிறேன். இந்த மாதிரி நீங்கள் வரமிளகாயை கொஞ்சம் நேரம் வெயிலில் காய வச்சு போட்டு இடிச்சிங்கன்னா சீக்கிரமாக இடிபட்டுரும். இந்த மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு வரமிளகாயும் உப்பையும் போட்டு இடித்ததுக்கப்புறமா அது கூடவே கொஞ்சமாக புளியும் சேர்த்து இடிச்சுக்கலாம். இது 3ம் நல்லா இடிப்பட்டதுக்கப்புறமா தான் நீங்கள் இலந்த பழத்தை ஆட் பண்ணணும். ஃபஸ்ட்டே இலந்த பழத்தை ஆட் பண்ணிட்டோன்னா இது பெருசு பெருசாக நல்லா இடிபடாது. அதனால நான் அந்த 3ஐயும் ஃபஸ்ட்டு நல்லா இடிச்சிட்டு அதுக்கப்புறமா நான் இது கூட இலந்த பழத்தை ஆட் பண்ணிக்க போகிறேன். இப்போ பாருங்கள், இது நல்லா பவுடர் ஆயிடுச்சு. இப்போ இது கூட இலந்த பழத்தை ஆட் பண்ணி இடிச்சுக்கலாம். இலந்த பழத்தை சுத்தமாக தண்ணி இல்லாமல் நல்லா ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஆட் பண்ணிவிடுங்க. இல்லைன்னா தண்ணி அதிகமாக இதாகிடும். அப்புறம் நம்ம இடிக்கும்போது கொஞ்சம் மெதுவாக தான் இடிக்கணும், இல்லைன்னா தெரிச்சு வெளியில் போய் விழுந்துடும். அதனால் கொஞ்சம் மெதுவாக போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இடித்து எடுத்துக்கோங்க. இலந்த பழத்தில் மட்டும் இல்லாமல் இலந்த மரத்தோட வேர், பட்டை ப்ளஸ் அதோட இலைகளில் கூட நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. இப்போ வில்லேஜ் சைட்லலாம் பார்த்திங்கன்னா அந்த இலந்த இலை, அது கூட 2 பல் பூண்டு, கொஞ்சமாக மிளகு இதெல்லாம் வச்சு அரைச்சி பீரியட்ஸ் டைமில் லேடிஸ்க்கு கொடுப்பாங்க. அது யூட்ரஸை க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு அதை நிறைய பேருக்கு அந்த மாதிரி குழந்தை இல்லாதவங்களையெல்லாம் இந்த மாதிரி இலந்த இலையை அரைச்சி குடிக்க சொல்லுவாங்க. உங்களுக்கு இலந்த இலை கிடைக்காதுன்னா உங்களுக்கு எப்பாவது இலந்த இலை கிடைக்கிறப்ப பறித்து அதை நல்லா நிழல்லையே உலர்த்திட்டு அதை பவுடர் பண்ணி நீங்கள் அப்பப்போ அதாவது பீரியட்ஸ் டைமில் கஷாயம் மாதிரி கூட வச்சு குடிச்சிக்கலாம். அது யூட்ரஸை க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. மருத்துவ பயன்கள் அதில் அந்தளவுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ நம்ம ஓரளவுக்கு நம்மளோட இலந்த வடை ரெடி ஆயிடுச்சு. இது கூட நம்ம நாட்டு சர்க்கரை ஆட் பண்ண போகிறோம். நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணி திருப்பவும் கொஞ்சம் நேரம் இடிச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம எடுத்து காய வச்சுக்கலாம். இப்போ நான் இதுக்கு 1 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணுறேன். நீங்கள் நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக வெல்லம் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் என்கிட்ட நாட்டு சர்க்கரை தான் இருந்துச்சு அப்படிங்கிறதுனால நாட்டு சர்க்கரை மட்டும் ஆட் பண்ணி இடிச்சுக்கிறேன். நம்ம இப்போ சர்க்கரை ஆட் பண்ணதுனால அதை இடிக்கும்போது கொஞ்சம் தண்ணி விட்ட மாதிரி தான் ஆகும். ஏன்னா அது சர்க்கரை கரையிறதுனால கொஞ்சம் தண்ணி விட்ட மாதிரி இருக்கும். அதையே இன்னொரு 5 நிமிஷம் இடிச்சிட்டு அதுக்கப்புறமா எடுத்து நம்ம காய வச்சு எடுத்துக்கலாம். இலந்த மரத்துலேயும் இலந்த இலைகள்லேயும் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குதுன்னு பார்த்தோம். அதே மாதிரி நம்ம இளநரைக்கு கூட இந்த இலந்த இலையை பயன்படுத்தலாம்னு சொல்லி நாட்டு மருத்துவத்தில் குறிப்பிட்டிருக்காங்க. அதாவது இந்த இலந்த மரத்தோட இலையையும் அதோட பட்டையையும் நல்லா தண்ணியில் கொதிக்க வச்சு அதை எடுத்து நல்லா அரைச்சி அதை தலைக்கு அப்ளை பண்ணிட்டு வரதுனால இளநரை சரியாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் பசியின்மை, அதாவது பசிக்காமல் நிறைய பேர் பசிக்கலன்னு சொல்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் இந்த இலந்த பழம் ஒரு நல்ல தீர்வு. அதாவது பசியை உண்டு பண்ணக்கூடியது இலந்த பழம் அப்படின்னு சொல்கிறாங்க நாட்டு மருத்துவத்தில். இப்போ நம்ம இடித்து முடிச்சாச்சு. இந்த அளவுக்கு இடித்தாவே போதும், ரொம்ப இடிக்கணும்னு அவசியம் இல்லை. இது ஓரளவுக்கு நல்லாவே இடித்தாச்சு. இதை நம்ம எடுத்து நமக்கு தேவையான ஷேப்புக்கு, அதாவது ரவுண்டாக பிடிச்சி தட்டில் வச்சு நம்ம நல்லா வெயிலில் வச்சு காய வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் பசை மாதிரி கையில் அப்போம்.
அத வந்து நீங்கள் தண்ணியோ எதுவுமே வைக்காம நீங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன ரவுண்ட் ஷேப்புக்கு செஞ்சு நீங்கள் அதை நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்துட்டிங்கன்னா நம்மளோட இலந்த வடை ரெடி ஆகிடும். இது வந்து ஒரு 2 நாள் 3 நாள் நல்ல வெயிலில் காய வைக்கணும். அப்போ தான் நல்லா காயும். இதை நீங்கள் உடைக்கும்போது வந்து ரொம்ப ஹார்டாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஏன்னா அப்போ தான் ஒரு 3 4 மாதத்துக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். கொஞ்சம் வதவதப்பு இருந்தாலும் நீங்கள் ரொம்ப நாளைக்கு அதை யூஸ் பண்ண முடியாது. அதனால நல்லா காயிற வரைக்கும் நீங்கள் நல்லா வெயிலில் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளோட இலந்த வடை ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் ஒரு நல்ல பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது நீங்கள் ஒரு 3 மாதம் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் இலந்த வடை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட கமெண்ட்ஸை எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. பாய்.